ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகலா யூடியூப் சேனல். ஸோ இந்த வருஷம் December 16 ஆக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க, அபுதாபியில் நடக்குது. ஸோ எந்த வருஷமே இல்லாத எதிர்பார்ப்பு இந்த வருஷம் அதிகமாக இருக்குது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 வருஷமா பட்ட அடி அந்த மாதிரி. அதுவும் லாஸ்ட் இயர் குறிப்பாக பயங்கரமாக அடிப்பட்டோம். டிஃபென்சிவ் மோட்லேயே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹிட்டரே இல்லாத ஃபீல். சிஎஸ்கேக்கு ஒரு ஹிட்டர் இல்லையா, எப்படியாப்பட்ட ஹிட்டர்லாம் வச்சிருந்த முரளி விஜய் ஆரம்பிச்சு பிராவோ முதற்கொண்டு எல்லாருமே எம்எஸ் தோனி எல்லாருமே அடிக்கிறாள் தான். பட் லாஸ்ட் இயர் நம்ம சொல்லிக்கிட்டோம். ஸோ அதன் காரணம் கொண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த வருஷம் ஆக்ஷன் மேலே பயங்கர எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. அதன் காரணம் கொண்டு தான் என் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு யார் எடுப்பான்னு கேட்டதுக்கு ஜடேஜா ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அத்தனை கமெண்ட். ஸோ அந்த வகையில் நாம் ஒரு பிளேயிங் லெவன் வச்சிருக்கோம். நீங்க பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. ஸோ என்னுடைய பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன், அவரோட ஆயுஷ் மாத்திரை ஆடுறாரு. அகைன் ஒன்டர் ருத்ராஜ், ஃபாலோட் பை பிராவிஸ், தூபே. அப்படி பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட ரீப்ளேஸ் பண்ணி யார் கொஸ்டின் மார்க் வச்சிருக்கோம். அகைன் எம்எஸ் தோனி. ஸோ 8th பொசிஷன்ல நூர் அகமத் வராரு. ஃபாலோட் பை அன்ஷுல் கம்பூர், நாதன் எல்லிஸ், லாஸ்டா வந்து கலில் அகமத் வராரு. ஸோ இதில் இப்போ என்னோட டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சசி, ஸோ ஓப்பனிங் யார் ஆயுஷ் மாத்திரை, சஞ்சு சாம்சனா ருத்ராஜ் கைக்வாடா? கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாட் தான் இறங்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒன் டவுன் வரைக்கும் பழக்கம் இருக்கு. அதனால அவரால் ப்ரீவியஸ் கூட வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடியும். அப்போ ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை கூட நல்ல ஓப்பனிங் தர இருக்கிறதுக்கான வாய்ப்பு விட மாட்டாரு. பிளஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆரம்பிக்கிற பிளேயர் வந்து ருத்ராஜ். சாம்சன் வந்து இறங்கணுன்னே கூட அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. ப்ரீவியஸ் கூட சேர்ந்தா இன்னும் அதிரடியாக இருக்கும். என்னோட இது என்னன்னா, இப்போ நவீன ஆடுற எல்லா மேட்சுமே வந்து ருத்ராஜ் வந்து 1 டவுன் 2 டவுன் மாதிரி தான் வர்றாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி போயிடுவாரோட என்னோட தாட்டு. ஸோ சாம்சங் தான் எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் தான் நான் எதிர்பார்க்குறேன். எனவே உங்க கமெண்ட் சொல்லுங்க, யார் ஓப்பனிங். ஆயுஷ் மாத்திரே கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. சையத் முஸ்தாக் அலி டப்ல வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஸ்லாட் தெரிஞ்சு அவர் தான் அந்த பக்கம் நிற்க போறாரு. ஸோ ஆப்போசிட்ல யாரு, ஸோ பேரா வர போகுது யாரு, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாடா? அது நீங்களும் சொல்லுங்க. அகைன் இதுல இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, எல்லாரும் தேர்ட் 2 டவுன் வந்து உருள் பட்டேல் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இப்ப நான் எவ்வளவு சுச்சுவேஷன் சொல்லிடுறேன், டீமோட சுச்சுவேஷன். உருள் பட்டேல் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு ஒரு டவுட் வந்துச்சு. கண்டிப்பா இருப்பாரு. உருள் பட்டேல் பிளேயிங் லெவலில் இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு லெக் இன்ஜுரி போன வருஷம் இல்லை, ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாவே அவருக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ வந்து அதுக்காக தான் மெனக்கட்டு சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கீப்பரோட ரோலையும் பிளே பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்னோட பொறுத்த வரைக்கும் மேபி எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா இறங்கினா வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் எம்எஸ் தோனி எனக்கு தெரிஞ்சு பிளேயராகவே ஃபினிஷ் பண்ணிட்டு போனாரு. என்னோட எண்ணம் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் எம்எஸ் தோனி இருப்பாரு. ஸோ இம்பாக்ட் பிளேயரா நான் உருள் பட்டியலை போடுவாங்க. ஏன் சொல்றது கேளுங்க. ஸோ கலீல் அகமத்தை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. தூபே லாஸ்ட் இயர் பண்ணாங்க அந்த மாதிரி. படித்தாலும் தூபே பண்ண மாட்டாங்க. தூபே வந்து ஓரளவுக்கு இப்போ ஆல்ரவுண்டரா யூஸ் பண்றாங்க. டீம் இந்தியாவே யூஸ் பண்ற பட்சத்தில் சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க தாட்டு. உருள் பட்டேல் மேபி இம்பாக்ட் பிளேயர் ஆகலாம். எம்எஸ் தோனி தான் எனக்கு தெரிஞ்சு கீப்பர். தவிர இம்பாக்ட் பிளேயர் ஆடுறதுக்கு வாய்ப்பில்லை என்னோட கருத்து. எனவே அது 2வது கொஸ்டின் பதில் சொல்லுங்க. எம்எஸ் தோனி தலைவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவாரா, இல்ல பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருப்பாரா? ஆல் 14 மேட்சஸ். இன்னொரு ஐடியாவும் இருக்கலாம். மேபி ஸ்டார்டிங் 10 மேட்சஸ் ஒரு 8 மேட்சஸ் சிஎஸ்கே ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிட்டான்னு தெரிஞ்சா மேபி அப்ப இம்பாக்ட் பிளேயரா தலைவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கான கருத்து வந்து கண்டிப்பாக எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரான வரலாம் அப்படின்றீங்க? ஆமா. ஏன்னா சஞ்சு சாம்சனை வந்து மனக்கெட்டு ஜடேஜா விட்டுட்டு எடுக்கிறதுக்கான காரணமும் அதுவா கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஜடேஜா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கீப்பர் ரோலும் பிளே பண்ணுவாரு. பிளஸ் வைஸ் கேப்டன் ரோல் சொல்ல முடியாது. சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி பத்தி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். வைஸ் கேப்டன் கேளுங்க. எம்எஸ் தோனி சாம்சன் 2 பேரும் வேற வேறன்ற மாதிரி பார்க்க முடியலனால, பிகாஸ் 2 பேருக்குமே 3 கெப்பாசிட்டி இருக்கு. கீப்பிங், கேப்டன்சி பிளஸ் வந்து பேட்டிங் எபிலிட்டி. ஸோ 3மே 2 பேருக்கும் இருக்கிறதுனால மேபி எம்எஸ் தோனி அடுத்து எம்எஸ் தோனி சஞ்சு சாம்சன் சொல்றீங்க? அப்படியா? எம்எஸ் தோனிக்கு நிகர் யாருமே கிடையாது, வரவும் போறதில்லை. அதனால நான் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். எம்எஸ் தோனி தான். சாம்சனை வந்து மெனக்கட்டு எடுத்த காரணம் இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, ஓகே. பட் இது ஒரு கொஸ்டின் நிக்குது, யார் தான் ஜடேஜா ரீப்ளேஸ் பண்ண போகுது? பக்காவான ஆல்ரவுண்டர். பட் இப்போ அது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஜடேஜா வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற ஆடுறாள் தான், ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி போறாள் தான். இப்போ ஹிட்டரா எதிர்பார்க்குறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஏன்னா கிரீன் கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த வந்து நூறு அகமத் தாண்டி ஒரு ஸ்பின்னரே இல்லை டீம்ல. ஷேயஸ் கோபால் இருக்காரு, பட் ஹிட்டரா நம்ம அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் தான் அந்த ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண போகுது? கேமரன் கிரீன் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறாரு. அப்போ இது நீங்க ஆக்ஷன் பிரகாரம் போறேன். சிஎஸ்கே ஆக்ஷன் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு எதிர்பார்ப்போம், அதை பூர்த்தி பண்ணதான் சரித்திரமே கிடையாது.
அதே மாதிரிதான் எதிர்பாராதது எதிர்பாருங்க அப்படின்றீங்க. அந்த மாதிரி எல்லாரும் கேமரா கிரீன் போகும்போது நம்மளால கண்டிப்பா போக மாட்டாங்க. போக மாட்டாங்க நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த வருஷம் மேபி எல்லாரும் கேமரா கிரீனை எதிர்பார்க்கறதுனால விலை ஏத்தி விடுவாங்க. யாருக்கு? கேகேஆர் தான் இருக்கிறதுலயே பர்சனல் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேமரா கிரீனை ஏத்தி விட்டு வித்துட்டு நம்ம ஆளுங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா அதான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் லிவிங்ஸ்டனே அகிலேசனையும் எதிர்பார்க்கறாங்க ஒரு தரப்பு. அதாவது எல்லாம் நம்ம ஃபேன்ஸ். ஆமா. எப்படி நீங்க லிவிங்ஸ்டனே அகிலேசன் ரெண்டு பேருமே ஸ்பின் போடுவாங்க. அகிலேசன் பக்கா ஸ்பின்னரு, ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர். லிவிங்ஸ்டன் ரெண்டுமே பண்ணுவாரு, ஓரளவுக்கு ஸ்பின்னர். ஓகேங்களா? மேபி மத்தவங்க பர்ஸ் எப்படி காலி ஆகுதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு இறங்குவாங்க ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சிஎஸ்கே கண்டிப்பா. சரி, ஓகே. இதுல இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜேசன் ஹோல்டர் ட்ரை பண்றாங்க. லாஸ்ட் இயர் சென்னை வந்து ஒரு 10 crores வரைக்கும் போறாங்க. எத்தனை போவாங்க ஜேசன் ஹோல்டர்? அதான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஃபேஸ் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 அகமது தாண்டி யாருமே யோசிக்கல. பொதுவா ஆல்ரவுண்டர்ல வந்து அந்த ஸ்பின்னரையும் ஃபில்ஃபில் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி சசி, எனக்கு ஒரு டவுட். இந்த இடத்துல சென்னையோட பவுலிங் யூனிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்சல்யூட்லி 100 அகமது விட்டுருங்க. பக்காவா இந்த லாஸ்ட் இயரே அவ்வளோ கஷ்டப்பட்ட காலத்திலேயே நம்மளை காப்பாத்துறது 100 அகமது தான். வாட் அபவுட் அன்ஷுல் கம்போஸ், நாதன் எல்லிஸ், கலீல் அஹ்மத்? அதாவது நல்ல பவுலர் தான் அன்ஷுல் கம்போஸ் சரி, நாதன் எல்லிஸும் சரி, கலீல் அஹ்மதும் சரி. ஆனால் ஒரு ஃபயரியா தெரியுது அவங்களுக்கு, ஒரு ஃபயரா இல்லை ஒரு குறை தெரியுது அவங்களுக்கு. ஃபயரியெல்லாம் தெரியல. ஓகே, அதாவது நல்ல ஃபேஸ் இருக்கு. 6 பால் 15 ரன் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அது கெபாசிட்டி இல்ல. பிராவோ ரீப்ளேஸா யாராவது வரைக்கும் நம்ம எடுத்துட்டுமா? இல்ல பிராவோ ரீப்ளேஸ் மட்டும் யாரும் ஜடேஜா விட்டதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் எடுக்க போறாங்க? அதனால அதாவது 3 ஓவர் 40 தான் பிராவோ போயிட்டு 20 ரன் குடுத்து வந்துருவாரு. தலைவர் தான் கொடுப்பாரு. 18 ஓவர் 19 ரன் வரும், 10 ரன் கொடுத்து போயிடுவான். திரும்ப 6 பால் பார்த்து பிராவே கூப்பிடுவாரு. எல்லாம் 20 ரன் கொடுத்துட்டு போனோம். ஏன் பிராவோ கூப்பிட்டாங்க? பிராவோ கரெக்டா போடும். அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு. இப்ப அந்த ஒரு குறை இருக்குது. கண்டிப்பா இருக்கு. பட் அன்ஷுல் காம்போஸ் ஓரளவு போட்டுருவாரு. பத்திரனா விட்டதும் ஒரு மேஜர் மிஸ்ன்னு சொல்லலாம். ஆனா பத்திரனாக்கும் நல்ல ஆங்கிள் மாறுது. பிளஸ் ஆங்கிள் மாத்தினா அவர் வைடு போடுறாரு. அதுவும் இல்லாம அவருக்கு இன்ஜுரிஸ் வேற நிறைய ஏற்படுது. அதனால அதன் அடிப்படையில விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னொன்னு தோணுது. நாதன் இது சிஎஸ்கே 17 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது சொல்ல முடியாது, போவாங்க. ஆனா விட்டது நல்ல முடிவு தான். மறுபடியும் எடுக்கிறது நல்ல முடிவா இருக்குமான்றது ஃபேன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. இன்னொரு குரூப் என்ன சொல்றதுன்னா, ஷேஸ் கோபால் வச்சுக்கிட்டு சிஎஸ்கே ஒரு நல்ல ஸ்பின்னர் எதுக்கு தேவையில்லாம நீங்க இன்னொரு ஸ்பின்னர் தேடிட்டு இருக்கீங்க? ஷேஸ் கோபால் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரா? இல்ல, அதாவது நம்ம சிஎஸ்கே அப்படி யோசிச்சு பார்க்கறது ஒரு விஷயம். அவர் பண்ணியிருந்தாலுமே சிஎஸ்கே உள்ள கொண்டு வர மாட்டது ஒரு இதுதான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் 3 பேர் தான் இருக்கிறதுனால அப்சல்யூட்டா அந்த பிளேயிங் லெவல்ல 4வது ஃபாரின் ஆல்ரவுண்டர் தான் ஆட வைக்க பார்ப்பாங்க. அது வந்து ஆக்ஷன்ல தான் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம யார் போக போறோம்? லிவிங்ஸ்டன் போவோமா, அகில் ஹுசைன் போவோமா, இல்ல யாருமே எல்லாரும் சண்டை போட்டு கூட ட்ரை பண்ண சொல்றாங்க. ஆனா எனக்கு லிவிங்ஸ்டன் போயிட்டாச்சு. என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்றேன், அகில் ஹுசைன் ஆர் லிவிங்ஸ்டன் இன்னும் சூப்பரா இருப்பாரு. ஆனா அவர் எந்த அளவுக்கு ஸ்பின்னு நம்ம கை கொடுப்பாருன்னு தெரியாது. அப்சல்யூட்டா ரவி விஷ்ணாய் வந்தா நல்லதுதான். ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி சசி. எனக்கும் ஒரே கேள்வி. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா சடனா கிரீன் எடுத்துட்டாங்கன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரசல் ஏன் கேக்க ரிலீஸ் பண்ணான்னு நினைக்கிறீங்க. அப்சல்யூட்டா அவங்க கிரீனையும் 17 எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா. ஏன்னா தெளிவா சொன்னாங்க 17 ரிலீஸ் தெரிஞ்ச போது தான் அவங்க கேக்க ரசல் ரிலீஸ் பண்ணி அவ்வளவு பெரிய பர்ஸ் இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்சல்யூட்டா அவங்க 17 பிளஸ் கிரீனை கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு வலையில மாட்டக்கூடாது. என்னன்னா 20 crore ட்ரை பண்ணலாமா கிரீனுக்கு? இல்ல கேகேஆர் 20 crore ட்ரை பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 60 crore வச்சிருக்காங்க. 65 crores கிட்ட இருக்கு. ஆனா சிஎஸ்கே ட்ரை பண்றதுன்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நம்ம ஒரு 15 crores எதிர்பார்க்கலாம் கிரீன். ஏன்னா நம்மளை பத்தி நல்லா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெங்கடேஷ் 23 கோடிக்கு எடுத்து கேகேஆர் அந்த க்ரோர் ப்ரெஷரே எனக்கு சரியா ஆடவில்லைன்ற மாதிரி வெங்கடேஷ் இன்டர்நெட்டா சொல்லியிருந்தாரு. ஸோ வெங்கடேஷ் மேல ஏதாவது கண்ணு வைப்பாங்க சிஎஸ்கே? கண்டிப்பா. ஏன்னா அவருமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்லோ பவுன்சர் போடுற ஆள் தான் அவரு. சரி, தப்பா சொல்றேன். ஸ்லோ பால் போடுற ஆள் தான். எல்லாம் வீடியோ போடுவாரு தூபே மாதிரி பவுலிங்ல. வெங்கடேஷ் ஹிட்டர் தான். பட் சிஎஸ்கே எப்படி அஸ்வின் என்ன சொல்றாரு, கண்டிப்பா வெங்கடேஷ் போவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உங்க கமெண்ட் சொல்லுங்க. வெங்கடேஷ் போக மாட்டேது எத்தனை பர்சன்டேஜ் கூட சொல்லுங்க. தெரிஞ்சு ஆப்வியஸ்லி நோன் தான் தோணுது. ட்ரை பண்ணலாம். அதாவது கேட்கலாம். ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஆல்ரெடி நிறைய இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் குறையாவே இருக்காங்க. பிளஸ் வந்து 4 ஃபாரின் பிளேயர்ஸ் கண்டிப்பா மஸ்ட் டீம்ல. ஸோ அதனால நம்ம ஆல்ரவுண்டர் வந்து கண்டிப்பா ஃபாரின் பிளேயர் தான் போறோம்.
அது ஸ்பின்னரா இல்ல ஃபேஸ் ஆல்ரவுண்டரான்றத மட்டும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, சஞ்சு சாம்சனும் ஃபார்ம்ல இருக்காரு, ஆயுஷ் மாத்ரே ஃபார்ம்ல இருக்காரு, ருத்து ஃபார்ம்ல இருக்காரு, டெவால் பிரேவிஸ் ஃபார்ம்ல இருக்காரு, தூபேவும் ஓரளவு கலக்கிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சிஎஸ்கே டீம் இந்த வருஷம்? செம்ம பேட்டிங் லைனப் இருக்கு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் கரெக்டா எடுத்துட்டா நான் கேள்விக்குறியில தான் இருக்கேன். கரெக்டா போயிட்டா கரெக்டா எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைனல் கொஸ்டின் மக்களே. ஸோ அதாவது டாப் 4 டீம் யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஆர்சிபி இருக்கு, கேகேஆர் இருக்காங்க, எம்ஐ இருக்காங்க. அது எம்ஐ சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுக்கும் ஃபர்ஸ்ட், அதை சொல்லிடும். இந்த தடவை எல்லாருமே நாம எதிர்பார்க்கறது என்னன்னா திரும்ப எம்ஐ சிஎஸ்கே வந்து நிற்குமோ டாப் ஆஃப் டீம். ஏன்னா எம்ஐ பயங்கரமான ஸ்குவாட் வச்சிருக்கேன்றான், அதனால தான் நான் பிளேயரை ரிலீஸ் பண்ணல. 2 கோடி இருக்கு, அது ஏதாவது சின்ன பிளேயரை தவிர எடுத்து போட்டுக்கிறேன். மற்றபடி ஆக்ஷன் பெரிய மேட்ரு கிடையாது, நான் இருக்கிற பிளேயரே போதுன்ற மாதிரி தான் அவன் சொல்ல வரான். என்கிட்ட பக்காவான பிளேயர் இருக்காங்கன்றான். ஸோ எம்ஐ எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா நமக்கும் எம்ஐக்கு வந்தா ஃபைனல் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சூப்பர். அகைன் ஆர்சிபி இருக்காங்க, கேகேஆர் இருக்காங்க. ஆர்சிபி பத்தி எனக்கு கருத்து எதுவுமே கிடையாது. ஜிடி லக்னோ திரும்ப டாப் 4ல வரலாம். லக்னோ வாய்ப்பு. அந்த பிரீத்தி ஜிந்தாக்கா பஞ்சாப் டீம் பயங்கரமா பண்ணாங்க, தெரியும், அதை பார்த்துக்கலாம். ஸோ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இவ்வளவுதான் விஷயம். ஸோ நான் சொன்ன அந்த 4 கேள்வி இருக்கு. யார் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண போறா அந்த ஆல்ரவுண்டர் சொல்லுங்க. ஸோ கிரீனுக்கு போவாங்களா, எத்தனை க்ரோர் போவாங்கன்னு சொல்லுங்க. தலைவர் MS தோனி இம்பாக்ட் பிளேயர் ஆடுவார் சசி சொல்றாரு, நான் அக்செப்ட் பண்ணல, அதுக்கும் பதில் சொல்லுங்க. ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின், ஆயுஷ் மாத்ரே கூட ஓப்பன் பண்ண போறது யார்? சஞ்சு சாம்சன் ஆர் ருத்ராஜ் கேக்வாட்? ஸோ இதை மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். டிசம்பர் 16 ஆக்ஷன், அது முன்னாடி ஒவ்வொரு டீமா நம்ம பேசுவோம். பாய்.